வணக்கம் மக்களே, இது வீடியோ சமைக்கிறது சின்சமே சொல்லுண்ணா. மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே பிதாமகன் படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்திருக்கோம். இல்லை, அதே ஃபீல் தான் இங்கே இருக்குது. இது பேர் தான் வந்து கல்லாறு. இந்த இடத்துல தான் வந்து விக்ரமை வந்து கைது பண்ணுற இடம் இது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய குளத்தில் தான் இருக்குது. இதோ குளிக்கிறார் பார்த்தீங்களா, இவர் தான் முன்னாள் இராணுவ வீரர் தேவன் இமானுவேல். ஹாய் சொல்லுங்க. ஹாய் பாருங்க மக்களே. நீங்கள் ஒரு ஹாய் சொல்லுங்கண்ணா. ஹாய். இதுதான் மக்களே கல்லாறு. இந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா தான் நம்ம கொடைக்கானல் இருக்குது. இந்த பக்கம் வந்து அகமலை இருக்குது. சின்னசாமி, நீ ஒரு ஐ சொல்லு. ஓகே, இதுதான் நம்ம கல்லாத்தில் வந்து இப்போ தண்ணி இல்லை. ஆனால் இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவான ஓடும். அது நீங்கள் வந்து இன்றைக்கி என்னன்னு தெரில, கல்லாத்தில் தண்ணி ஓடலை. ஆனால் கொடைக்கானலில் மழை நல்லா பெஞ்சிச்சின்னா இந்த கல்லாத்தில் வந்து தண்ணி வந்து ரொம்பிடும். இன்றைக்கி வறண்டு இருக்குதுன்னு பார்க்குறீங்க. ஆனால் கொடைக்கானலில் வந்து மழை அதிகமாகிடுச்சுன்னா இந்த தண்ணின்றது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துலையோ இல்லாட்டி ஒரு 2 மணி நேரத்துலையோ இந்த ஓடையை வந்து ஃபுல்லாக மூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த பார்த்திங்களா பாறைலாம் எப்படி இருக்குது பார்த்திங்களா. இந்த தண்ணி தான் வராக நதி மூலமாக போயிட்டு வைகாயத்தில் போயிட்டு கலக்குது. இப்போ இந்த கல்லாத்தை விட்டு கொஞ்சம் நம்ம வெளியே போவோமா. இதுதான் கல்லாறு. நம்ம கொடைக்கானலில் வந்து பலத்த மழை வந்து பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கிட்டத்தட்ட இந்த ஆறு வந்து ஒரு மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் இந்த ஆறு வந்து முழுக்க நினைஞ்சிடும். சரி, பார்த்து பாருங்கள். அடர்ந்து காடு தான். இந்த கல்லாத்துலேருந்து இப்போ வெளியே போகிற பாதி பார்ப்போமா. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆமாம், பேக் மட்டும் கொடுத்துருங்க. வாங்க, இப்போ அது போகிற வழியை காட்டுறோம் உங்களுக்கு. போகிற வழியை காட்டுறோம். ஆமாம், முதல்ல பட்டு ஏறும். இப்போ உடம்பு சரியானு இப்போ ஏற முடியல. காட்டுக்குள்ளே வரோம். அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே தான் இந்த கல்லாறு இருக்குது. இந்த கல்லாறில் நீர் பார்த்தீங்கன்னா சுத்தமான பேர்ஜியம் நதி வழிக்கா வரதா சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு இயற்கை வளம் சூழ்ந்த ஒரு இடம். இது என் தம்பி சுந்தர். இங்கே பாருங்கள், மகளிர்களும் அங்கே குளிக்கிறாங்க. குரல் கேட்குதுங்களா? அந்த சைடு மகளிர் குளிப்பாங்க, இந்த சைடு ஆண்கள் குளிப்பாங்க. ஒரு ஒழுக்கத்தோடு தான் இங்கே குளிக்கிறது கூட மிக ஒழுக்கமாக இருக்கும். அதாவது நாங்கள் அந்த சைடு போக மாட்டோம். குரல் கேட்கும் உங்களுக்கு. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. பாருங்கள்,
பார்த்தீங்களா, இந்த கம்பி தான் வந்து இந்த தோப்பு மாந்தோப்பு இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாந்தோப்பை வந்து இந்த சைடு இருக்கிற மலையிலேருந்து விலங்குகள்லாம் வந்து தோப்புக்குள்ளே நுழையாமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பு அரணா இந்த கம்பிகள் இருக்கும். இந்த காட்டுக்குள்ளேருந்து தான் விலங்குகள் வந்து தோப்புக்குள்ளே, அதாவது இந்த தோப்புக்குள்ளே நுழையாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கம்பி. சவுண்டு கேட்குது பாருங்கள், அது கரண்ட் வச்சுருக்கு, மின்சாரம் அதில் வந்து பாய்ச்சிருக்கிறாங்க. விலங்குகள் இதில் வரும்போது அடிப்பட்டு தெரிச்சு, சிலது வந்து மின்சாரம் பாய்ஞ்சோன்னா தெரிச்சு ஓடிடும், சிலது தான் வந்து அடிப்படும். புரியுதுங்களா? பாருங்கள், இந்த வேலையே ஒரு அமைப்பு. இது முக்கால்வாசி வந்து மின்சாரன்றது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வால்ட் அந்த மின்சாரம் கிடையாது. அது எப்படி சொல்கிறதுன்னா, இந்த மின்சார கம்பிலேருந்து எடுக்கிற மின்சாரம் கிடையாது. இது முழுக்க முழுக்க சூரிய சக்தி உடையது, சோலார். இந்த சோலார் மூலமாக இதில் மின்சாரம் வந்து பாயும், சோலார் மூலமாக இந்த இடத்துல வந்து மின்சாரம் வந்து பாயும். தோப்புக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா காற்று பன்றிகள், கரடிகள் அங்கே இந்த வராங்க பாருங்கள். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் தேனி மாவட்டம் பெரியகுளம் வரும்போது எல்லோரும் வந்து கும்பகரை, சோத்துப்பாறை அது மட்டும் பார்க்குறீங்க. இங்கே இந்த கல்லாறு இதே மாதிரி வந்து அடுக்குன்னு ஒரு இடம் ஒன்று இருக்குது, அந்த இடத்தையும் நீங்கள் போய் பார்க்கலாம். புரியுதுங்களா? அந்த இடத்தையும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். இங்கே தான் வந்து முழுக்க நம்ம பாலனை வந்து முழுக்க இந்த ஊரில் தான் வந்து பாலனை வந்து முழுக்க வந்து படம் எடுப்பார். குறிப்பாக பார்க்க போனீங்கன்னா பிதாமகன், அவன் இவன், இப்போ நான் கடவுள் சில பகுதிகளும் இந்த இடத்துல தான் எடுக்கப்பட்டது. நான் கடவுள், தாரை தப்பட்டை போன்ற படங்கள்லாம் இங்கே தான் எடுக்கப்பட்டது. நல்ல ஒரு இயற்கையான சூழல், வந்து பாருங்கள். வணக்கம். தன் சாவை சட்டை பையில் வைத்து எங்கேயும் செல்கின்றார்.